வணக்கம் ஆபிரகாம். கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட தண்ணீர்னால ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்போது வினாடிக்கு 1,05,000 கன அடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கேரள மாநிலம் கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் ஆங்காங்கே கனமழை பெய்து வருவதன் காரணமாக கர்நாடகா அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடக அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹாரங்கி, நுகு உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிக அளவில் வருகின்றன. இதில் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் ஆகிய இரு அணைகளுக்கும் தற்போது முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. இதனால் கர்நாடகா அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு 1,30,000 கன அடியாக அதிக அளவில் வெளியேற்றப்பட்டுள்ளன. கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்பட்டும் இந்த தண்ணீர்னால ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 78,000 கன அடியாக இருந்தது. அதாவது தற்போது இன்று காலை வினாடிக்கு 78,000 கன அடியாக இருந்த நிலையில தற்போது வினாடிக்கு 1,05,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளன. மேலும் ஒகேனக்கல் காவிரி கரையோர பகுதிகளில் ஒகேனக்கல் காவல்துறையினர் பாதுகாப்புப்படுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் இந்த நீர்வரத்து அதிகரித்து கொண்டே இருப்பதன் காரணமாக ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவி மற்றும் ஆற்றுப்பகுதியில் குளிப்பதற்கும் பரிசல் சவாரி மேற்கொள்வதற்கும் மாவட்ட நிர்வாகத்தால் தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டு வருகிறது. காவிரி நதிநீர் தமிழகத்தின் நுழைவிடமான பள்ளிகுண்டு வழியாக தொடர்ந்து வரும் இந்த நீர்வரத்தை தொடர்ந்து 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை அளவீடு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் மத்திய நீர்வளத்துறை அதிகாரி ஆபகம்.